அங்கே இளவிழிதேரம் அணைகான கோலம் தொலைவினில் அங்கே சற்று தொலைவினில் அங்கே தென்காசி 4 வீடுகளுக்கு 2 ரேஷன் கேட்க ரொம்ப சந்தோஷம். தண்ணீர் தட்டுப்பாடு எல்லாம் தொழில் புளியங்குடியில் பைப்லைன் உடையுது. பைப்லைன் உடைச்சி விடாங்க. தண்ணி கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஆண்டுகள் மாநிலம் பாலியல் எடுத்துகிட்ட கைது எப்படி நடவடிக்கை எடுத்து உள்ளே தள்ளுங்க. வெளியிட போச்சால் உள்ள தூர் ஓடுங்க. மாணவர்கள் கண்டு அழுகினாலும் சொல்லலாம். என்ன கஷ்டமாக போயிட்டு என்ன கஷ்டம் இருந்தாலும் இப்படி வந்து தற்கொலை பண்ணாதீங்க. நடக்க அப்படின்னு துணிவாக இருங்க. சொந்தி எனக்கா இருக்காதுங்க. நடக்க வரைக்கும் நம்ம உயிரை நம்ம ஏமாக்கி கடவுள் எனக்கு சாவு எடுக்காரு. எனக்கு சாவலாம் கடையாள இருக்கும். அந்த ஒருத்தர் பகுதி ரேஷன் கூட அமைக்கணும். ரேஷன் நல்லா அதுக்கு செய்யுங்க. திமுக ராஜேந்திர மயமான ஜூலை 11 அழகுமுத்து 315 ஜெயந்தியில் வேளங்குளம் கிராமத்தில் சொந்த வந்து மட்டுமே வர வேண்டாம். ஆலோசனை வருமான நல்லது அந்த தண்ணி திரும்பியும் அதுக்கு கூட்டுற வரல ரொம்ப நல்லது. பார்க்க முடியாத விஷயம் முடிக்கிறதுன்னு என்ன வாழ்க்கைன்னா அப்படிலாம் தோணும். வாழதோட சாவே நிம்மதினா கஷ்டம் முடிக்கிறாங்க பிடிக்காதுங்க. இந்த கட்டிட்டு வாலிப கைது நல்லதே செய்யுங்க. நல்லது கெட்டதுன்னு மனசில் திரும்ப கெட்டது செய்யாதுங்க. பேசி இருந்தப்போ வர சரி குடும்பத்தார தொழில தற்கொலை என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் குடும்பத்தில் சண்டை படாங்க. கட்டிட்டு எனக்கு ஒழுங்கு கடைசி அதான் விதி அடையாளம் தெரிய சாவு திருப்பி ரயில்வே இது வந்து யாருக்கு பெரிசி நகரில் மலைக்காய்ப்பு ஏன்னு இருந்த பக்கம் மாதாபுரம் வழியில் ஒழிப்பு கருத்தாருங்க. நாம் அன்றாட பயன்படுத்தும் சாட் ஜிபி போன்ற கருவிகள் எவ்வளவு எளிமையாக எவ்வளவு விரைவாக நமக்கு பதிவுகளை தருகின்றன. ஒரு மின்னஞ்சலை எழுத சொன்னால் சில நொடிகள் தண்டுரியான அந்த ஒரு நொடிக்கு என்னால் நான் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விலை கொடுத்துள்ளது. அதுதான் தண்ணீர். நீங்களே சாட் ஜிபின்னு வார்த்தைகளை ஒரு மின்னஞ்சல் எழுதித்தன கிட்டத்தட்ட 519 மில்லிலிட்டர் தண்ணீர் செலவியா ஐயா. அதாவது ஒரு முழு தண்ணீர் பாட்டில் காலி வரும். கற்பனையில் கலிஃபோர்னியா டிவைடு சைடு பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியை வெளியிட்ட ஒரு இந்த அதிர்ச்சியான தகவல் தெரிகிற ஏஐ சேவைகளை வழங்கும் பிரம்மாண்ட டேட்டா சென்டர்களை குறிப்பதற்காக பயன்படும் நேரடி தண்ணீர் மற்றும் அந்த டேட்டா தேவையான மின்சாரத்தை உற்பத்தி தேவையான முடித்த மருங்கு தண்ணீர் 2 கணக்கெடுத்து முடிச்சுக்கட்சியை பயணிச்சுட என்ற ஒரு பாட்டில் இருக்கிறது 100 வார்த்தை எழுத விழாது அப்படியே வருகிறது. ஏஐ சேவைகள் எதற்காக உள்ள தண்ணீர் ஏன் தாகம் தீராது. என் ஏஐ டேட்டா சென்டர்கள் என்பவை சாதாரண கணினிகள் அல்ல. பல்லாயிரக்கணக்கான உயர் செயல்திறன் கொண்ட கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்டுகளை சிபிஐ கொண்டது. இந்த சிப்கள் தொடர்ந்து இயங்கும்போது கற்பனை செய்ய அளவுக்கு வெப்பத்தை வெளியிடுகிறது. இந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தவில்லை ஏனென்றால் மொத்த சிஸ்டமும் செயலிழந்துள்ளது. ஹீட் ஆயிரும். அதெல்லாம் கட்டுப்படுத்த தண்ணீர் தண்ணி எவ்வளோ செலவாகுது. இதை தவிர்க்க பயன்படும் இங்கே பொதுவான முறைகள் எவாபரேட்டிவ் கூலிங் EVAPORATIV கூலிங் எனப்படும் ஆவியாக்கி குளிர்விக்கும் தொழில்நுட்ப முறை. தண்ணீர் பெரிய குழாய்கள் மூலம் டேட்டாக்கு செலுத்தப்பட்டு சர்வேறு வெப்பத்தை உறிஞ்சு கொள்கிறாச்சு. தண்ணி அனுப்பி இந்த வெப்பத்தை கூல் பண்ணலாம். பின் அந்த வெப்பம் நீரின் ஒரு பகுதி நீராவியாக வளிமண்டலத்தில் வெளிப்படுகிறது. இப்படி உள்ளே கொண்டு வரப்படும் நீர் சுமார் 80% ஆவியாக நிரந்தரமாக்கப்படுகிறது. 80% ஆவி நீர் வச்சு ஆவியாகி அந்த இது மூலம் மிதமான நீர் அதிக வெப்பத்துடன் சில ரசாயன எச்சங்களுடன் மீண்டும் சுழற்சிக்கு அனுப்பப்படுகிறது. ஒரே ஒரு பெரிய ஏஐ டேட்டா சென்டர் ஒரு நாளில் பயன்படுத்தும் தண்ணீர் அளவு 10,000 பேர் கொண்ட ஒரு சிறு குடிநீர் சுகாதாரம் மற்றும் விவசாய தேவையை விட அதிகமாக இருக்குது. இங்கே நாம் கவனிக்க முடியும். இப்போ 10,000 பேர் கொண்ட ஒரு நகரில் வந்து 10,000 பேர் தண்ணி குடிக்கிற அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவோம். உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களாக கூகுள் மைக்ரோசாஃப்ட் போன்றவை தங்களின் தண்ணீர் பயன்பாடு குறித்த அறிக்கைகளை வெளியிட தொடங்கியுள்ள நம்மை இன்னும் கவலை கொள்ள செய்கிறது. கூகுள் 2024 சுற்றுச்சூழல் அறிக்கை நிறுவ ஒரே ஆண்டில் சுமார் 8.1 பில்லியன் கேலன் தண்ணீரை ஒரு கேலன் = 3.785 லிட்டர்
பயன்படுத்துகிறது. ஒரு கேலன் வந்து 3.75 இதில் 95% டேட்டா சென்டர்களுக்கு மட்டுமே. கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் சுகுகளில் தண்ணீர் பயன்பாடு கிட்டத்தட்ட 2 மடங்கு உள்ளது. அதற்காக கூட்டம் கூட ஏஐ தொழில்நுட்பத்தை அபர்ண வளர்ச்சி என கூகுளை ஒப்புக்கொள்கிற மைக்ரோசாப்டின் கணக்கீட்டை விட மோசமாக இருக்கிறது. 2022 நிறுவனம் 1.7 பில்லியன் கேலன் தண்ணீரை பயன்படுத்துகிறது. இந்த ஆண்டை விட 34% அதிகம். குறிப்பாக GPT-4 மாடலை பயிற்றுவதற்காக அயோவாவில் உள்ள ஒரு டேட்டா சென்டரில் ஓட்டம் ஜூலை ஒரு டேட்டா சென்டரில் மட்டும் ஜூலை 2022 1.5 மில்லியன் கேலன்